ஹலோ மக்களே, பாப்பாங்களுக்கு 1 வீக் வந்து ஸ்கூல் வந்து வின்டர் பிரேக்குன்னு சொல்லி லீவ் விட்டுருக்காங்க. வின்டர் பிரேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டைம் ஜோன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. டேலைட் சேவிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால எங்களோட டைம் ஜோன் எல்லாமே மாறுறதுனால அந்த ரொட்டீன் வந்து பழகிறதுக்காக ஒரு 1 வீக் வந்து லீவ் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஸோ அந்த லீவில் தான் பாப்பாங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஆர்டர் வந்து இருக்குங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட வாங்குகிற தம்பி வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்மக்கிட்ட பிரியாணி கேட்டிருந்தாங்க. 2 விதமான பிரியாணி, அதுக்கு ஒரு ஸ்டார்டர்ஸும் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணியும் அது கூடவே ஆம்பூர் மட்டன் பிரியாணி. இன்னொன்று ஸ்டார்டர்ஸில் வந்து அவங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம ரீசெண்டாக வந்து நல்ல சிக்னேச்சர் டிஷ் ஆகட்டும் போயிட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் மசாலா தான். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். வீட்டிலே வறுத்து அரைச்ச மசாலாவில் செய்கிறது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டேன். பாருங்கள், நம்மளோட ஆம்பூர் மட்டன் பிரியாணியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி பண்ண எல்லாத்தையும் வந்து சூப்பராக பேக் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் டெலிவரியும் பண்ணியாச்சு. கஸ்டமரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிவ்யூ எனக்கு ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.